பாத்தீங்களா, ஒரு 2 நிமிஷம் எங்க அண்ணன் தம்பி கதையை கேட்டுட்டு கண்ணீர் விட்டீங்க. அப்படி இருந்தோங்க ஒரே தட்டுல சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நானும் என் தம்பியும் பல நாள் ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம். இப்ப பாருங்க, பிரிஞ்சு விட்டோம். நீங்களே சொல்லுங்க, ஒரு இடத்துல நிச்சயம் பண்ண பொண்ணா இன்னொரு இடத்துல சம்பந்தம் பண்றது நியாயம் இல்லை இல்லையா? பாருங்க, நீங்களும் தலையாட்டுறீங்க. என்ன பாக்குறீங்க? உட்காருங்க. என்ன மீனாட்சி, எல்லா விஷயத்தையும் பேசிட்டியா? இல்லங்க. இல்லையா? எனக்கு தெரியும் நீ குழம்பு போயிருப்பேன். ஆனா ஐயா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அப்படியே மனசுல வாங்கிட்டார், உள்வாங்கிட்டார். ஆமா, அவர்கிட்ட என்னத சொன்னீங்க? அவர் அப்படியே என்னத்த உள்வாங்கினாரு? இல்ல, அந்த கல்யாண விஷயத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே உள்வாங்கிட்டார். என்னது கல்யாண விஷயமா? இவர் காது கேட்ட 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா காது கண்ணீர் விட்டாரு என்ன பேசுறது பார்த்து. ஆமாங்க, இவர் எதிரில யாரு எது பண்ணாலும் அதை அப்படியே அவர் பண்ணுவாரு. இல்ல இல்ல, சரின்னுட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டினாரு. இதே மாதிரி. ஓ, நான் தலையாட்டினா இப்ப? இவன் என் மயன் குமாரு. என்னம்மா குமாரு? இவங்க நம்ம சொந்தக்காரவங்க. ஓ, இவ்வளவு நேரமா உங்க ஒப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தாரா? நல்ல வேலை, இவர்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சோம், அவரே வந்துட்டார். ஆமா, அப்படி என்ன விஷயம்? அது காரைக்குடியில உங்க பையனுக்கு பரமுன்னு ஒரு பொண்ணை பாத்தீங்கல்ல, அது என் தம்பி மக தான். அப்படியா? அப்ப நாங்க பொண்ணு பார்க்க போகும்போது ஏன் வரல? எனக்கும் என் தம்பிக்கும் கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்லைங்க. அவன் மகன் போன வருத்தத்துல எங்க மேல கோவத்துல இருக்கான். சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? எது உதவி வேணுமா? ஆமாம்மா, இதுவும் ஏறத்தாழ உதவி மாதிரி தான். பணம் காசு எதுவும் தேவையா? இல்ல வேணாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. என் தம்பிக்கு காமுன்னு மூத்த பொண்ணுங்க. அந்த பொண்ண காய்கறி வியாபாரம் பண்றாரு நெல்லி ஆண்டவர்னு அவருடைய மூத்த பையனுக்கு கொடுத்துருக்குங்க. அந்த நெல்லி ஆண்டவருக்கு 2வது பையன் இருக்கா ரமேஷ்னு. அந்த ரமேஷுக்கு தான் மயிலோட 2வது பொண்ணு பரமுவை கொடுக்கணும்னு பேசி முடிச்சாச்சுங்க. இந்த கல்யாணத்தை நான் முடிவு பண்ணேங்கிற ஒரே காரணத்துக்காக அதை நிறுத்திட்டு உங்க பையனுக்கு பொண்ணு கொடுக்க அவன் தயாராயிட்டான். ஆனா இப்ப நாங்க என்ன பண்ணணும்? தங்கமா கேட்டீங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அந்த கல்யாணத்தை நடத்தணும். சொந்தக்காரன் கூப்பிட்டு வந்து நடுவுல உட்கார வச்சு பேசுனா கல்யாணத்தை நிறுத்தின அவசரமா பேசுறியா? நீ பெரிய மனுஷனாயா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை அனாவசியமா பாதிக்கப்படக்கூடாது. மரியாதை இருந்தாலும் கூட்டு போயிரு, இல்லனா ஓ வாழ்க்கை பாதிச்சிரும். அம்மா இளநீ கேட்டீங்களே? இளநீ வேணாம், அத சீவன அருவா எடுத்துட்டு வா. குமாரு, நிச்சயம் என்ன விஷயத்தை நம்ம சொல்ல மறைச்சிருக்காங்க. போய் அதை என்னன்னு கேட்டு வா. போ, இல்லு, நானும் வர்றேன். இப்பயே கண்டிச்சு வச்சாதான் இது சரியா நடக்கும். மாந்தாட்டு வந்தாருமா. இங்க யாரா? கண்டுக்கு மாடுக்கு எந்த சேவை வரக்கூடாது, ஒழுங்கா பாத்துக்க சொல்லு. பக்கத்துல நீ கூட இருந்து பாத்துக்க. சரிங்க. ஏன் குமாரு, இது ஒத்து வருமா? ஏமா, அதான் டாக்டர் வந்திருக்காருல, அப்புறம் என்ன? இத சொல்லலடா, உன் கல்யாணத்தை பத்தி சொல்றேன்டா. ஏமா, இப்பதான் போயிட்டு நல்லா கேட்டு வந்தலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்தா அப்புறம் ஏன் யோசிக்கிற? மாமா என்ன எதுவும் போய் கேட்டு வந்துருவோம். ஏன்டா இன்னொரு மனுஷன் சொல்றியா? பெத்த தாப்பே பொண்ணுக்கு நிச்சயமான மறைச்சிருக்கேல, அந்த பொண்ணே சரியில்லடா. ஏற்கனவே 2 பேரோட சுத்தினானே நீதான் சொன்ன. இப்ப இன்னொருத்தோட நிச்சயமா இருக்கு. அப்ப 2க்கு 3 ஆயி போச்சு. அவளை கொண்டு வந்து இந்த வீட்டுல வைக்க சொல்றியா? வேண்டாம் குமாரே, அசிங்கத்தை தேடி போய் பூசிக்கணுமா? ஏற்கனவே ஒரு விலங்காவல கட்டிட்டு வந்து கோர்ட்டு கேஸ் நடந்தோம். இப்ப மறுபடியும் அந்த ஏழை பிடிச்ச குடும்பத்தை கொண்டு உள்ள நினைக்கிறியா? அட, சொத்து வத்துறதுதான் பரவாயில்ல, பிரச்சனைன்னு வந்தா 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கலாம். அங்க பீத்த துணி கூட மிச்சம் இல்லையே. அட, அடிச்சாலும் பிடிச்சாலும் நமக்கு தான் நெட்ட வந்து சேரும். வேண்டாம் குமாரே, இது வேணான்னு கட்டறேட்டா சொல்லிடுவோம். ஏமா, இப்போ மனசு நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அதுக்குள்ள குமாரே, நல்லா யோசிச்சு பாரு. அந்த சனிய முடிச்சீங்களே ஏன் சம்மந்திட்டு விட்டுறணும்? ஏமா,
ராசினா ராசி, அப்படி ஒரு ராசி, ஆழத்துக்கு ராசின்னு ஒருத்தி என் தள்ள கட்டி வச்ச. அது என்ன ஆச்சு? அவ போறேன்னு சொல்லிட்டு இடத்துக்கு உள்ள வச்சுட்டு போயிட்டா. அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்குள்ளே ஆத்தாடி அப்பாடி ஆயி போச்சு. எல்லாம் சரிதான்டா குமாரு. அடிச்சாலும் புடிச்சாலும் அவ பேர்ல சொத்து பூரா உன் பேருக்கு வந்துருச்சுல. இப்ப சொத்தோட சொத்து சேர்ந்துருச்சுல, நமக்கு லாபம் தானே. அங்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஏமா இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ல வர? வேண்டாம், ஒத்து வராது. இந்த குடும்பமே எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணு நமக்கு வேணாம்டா. மா கண்ணுக்குட்டி செத்து போச்சுமா. என்ன கண்ணுக்குட்டி செத்து போச்சா? ஆமாமா. சரி போய் பாரு. சரிங்கம்மா. பாத்தியாமா, இதாம பரமோட ராசிங்கிறது. என்ன அவ பேரை சொன்ன உடனே கண்டுக்குட்டி செத்து போனதா? என் கேஸ்ல நான் பார்க்காத வக்கீல் இல்ல, ஏறாத கோர்ட் இல்ல. எனக்கு ஆயில்னே முடிவாகி போச்சு. மகராசி பரமுன்னு ஒருத்தி வந்தா. அவ போட்டோவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அப்பவே நம்ம கேஸ் ஜெயிச்சிட்டோன்னு உடனே தகவல் வந்துச்சா இல்லையா? இப்ப அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னேன். பாரு தலைக்கடை குட்டி மண்டைய போட்டுச்சு. என்ன குமாரு, அதுக்கு இதுக்கு என்ன? அதாம ராசிங்கிறது. நான் எதுக்கு அவளை கட்டிக்கணுங்கிறேன்? சொத்து பத்துக்கா? அம்மா இதெல்லாம் எப்பவும் வருமா? இதெல்லாம் கொண்டு வரதுக்கு லட்சுமி துணை இருக்கணும். இப்ப எனக்கு பரமுதான் லட்சுமி. அவதான் என் ராசியும் கூட. எப்ப நான் என் பொண்டாட்டி நினைச்சனோ நான் தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிச்சுமா. இங்க பாருமா, இங்க வந்து அவன் என் பொண்டாட்டியா இருக்கா வப்பாட்டியா இருக்கா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவன் என் கூட இருக்கணும். அவ ராசிக்காரிமா. என்ன குமாரு இவ்வளவு உறுதியா சொல்ற? அனுபவம் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். சரி, எனக்கு தான் ராசி பரம வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு நிச்சயமாயிருச்சு. ஆனாலும் அவன் பையன் 2 பேர் சுத்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியுதுமா பரமு ராசிக்காரின்னு சொல்லி. இங்க பாருமா, எனக்கு பரமு தான் வேணும். அதுல நான் உறுதியா இருக்கேன். தப்பா நினைச்சுக்காத. இதுல நீ தலையிடுறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கல. என்ன குமாரு இப்படி பேசுற? டேய், நீ கொலைய பண்ணாலும் நான் பண்ணேன்னு ஒத்துக்க வேண்டாம். அப்படி இருக்கும்போது நீ ஆசைப்பட்டாலும் வேணாம்னு சொல்லிடுவானா? முட்டா பையன் மாதிரி சட்டல பிரிச்சு பேசிட்டியடா. உனக்கு அவதான் வேணும்னா எனக்கு மறு பேச்சே இல்லடா. என்ன கண்டவங்கன்னு உள்ள நுழையறாங்களேன்னு நான் சங்கடப்பட்டேன்டா. ஏமா அவன் எல்லாம் தனித்தனியா கூட்டு வச்சு பேசினா எல்லாம் சரியா போயிருமா? சரி இரு, கண்டுகுட்டி வேற செத்து போச்சு. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு போய் பேசிக்குவோம். என்னங்க யோசிக்கிறீங்க? அவசரத்திலையும் பதட்டத்திலையும் ஏன் வன்மத்திலையும் பண்ற காரியம் எவ்வளவு மோசமா போய் முடியும்னு பாக்குறேன். என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல மீனாட்சி. ஏற்கனவே பரிசம் போட்ட பொண்ணு நம்ம அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாம ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி நம்ம கிட்ட பேசுறாங்க அவங்க. ரெண்டாவதா பொண்ணு பார்த்த இவங்களுக்கே எப்படி இருக்குன்னா நெல்லியாண்டவருக்கு எப்படி இருக்கும்? எங்க உங்க தம்பி பண்ற கூத்துக்கு அங்க காம்பு தாங்க அனுபவிக்க போறா. இங்க நடக்கிறது அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலங்க. தெரிஞ்சா எல்லாம் அந்த கூறு கட்டவன் பண்ற காரியம். மீனாட்சி, இவங்க ரொம்ப மோசமானவங்க. எந்த அளவுக்கும் போகக்கூடியவங்க அவங்க. அது அவனுக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல. எங்க சொந்தன்னு சொல்லியும் வெளியே பண்ண சொல்றாங்களே, அப்போ அவங்களுக்கு மனசு தன்மை இல்லைன்னு தானே அர்த்தம்? கோபி சொன்னது 100க்கு 100 உண்மைமா. ஏதாவது தப்பு நடந்து பரமு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ செத்ததா தான் எடுத்துக்கணும். ஆமாங்க, நானும் பார்த்தங்க. அவ பொம்பளையா அங்க வேலை பாக்குறவங்கள அந்த அடி அடிக்கிறா. இப்ப என்னங்க பண்ண போறீங்க? என்ன பண்ண? நெல்லியாண்டவர்கிட்ட பேசுறதுதான் ஒரே வழி. ஆமாங்க. ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தெரியாது அதுவே எனக்கு தெரியல. ரமேஷ் மாப்பிள்ள நம்ம வீட்டுல வந்து இவ்வளவு பேசினார்ல, அவங்க அப்பா கிட்ட பேசினாரா அது தெரியாது. அதெல்லாம் விடு. நீலாவதி ஏதோ பேச போய்தான் மயிலுக்கு கோவம் வந்து பத்திரிகை கிழிச்சு போட்டான். அதுல இருந்து என்ன தெரியுது? நீலாவதிக்கு பரமு அந்த வீட்டுக்கு மருமகளா போகுது கொஞ்சம் கூட பிடிக்கல. பாவம் நெல்லியாண்டவர் நல்லவர் தான். இந்த விஷயம் அவர் கேள்விப்பட்டாருன்னா 2ஆம் தாரமா தர மயில் ஏற்பாடு பண்றான்னா ஐயோ நான் என்ன அவ்வளவு தாழ்ந்து போயிட்டேனா? என் புள்ள என்ன அவ்வளவு தாழ்ந்து போயிட்டானா? ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டாரு. சத்தியமா அவர் நினைக்க மாட்டாருங்க. ஆமாங்க, சம்பந்தி உங்க பேச்சு தட்டவே மாட்டாருங்க. நீங்க தாராளமா அவர்கிட்ட பேசலாங்க. என்ன சொல்ற மீனாட்சி? ஆமாங்க. ஏங்க அந்த ரமேஷ் இதுவரைக்கும் உங்களை நேர்ல பார்த்து 4 வார்த்தை பேசிருப்பானா? ஆனா பிரச்சனைன்னு வந்த உடனே உங்களை நம்பி வரல. ஏன் வந்த ஆளுதான்? நீங்க பாத்துப்பீங்கன்னு சொல்லிதானே அந்த பையனே உங்களை அவ்வளவு தூரத்துக்கு மதிக்கும் போது சம்பந்தி உங்க வார்த்தையை தட்டுவாரா? இப்ப வரைக்கும் அவர் உங்க பேச்ச மீறினதே இல்லைங்க. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. பேசலாமா? பேசுங்க. மச்சான் டேய், மச்சான் நில்றா டேய் மச்சான். நில்றா மச்சான் நில்றா. மச்சான் நில்றா டேய். என்ன மச்சான் நீ பாட்டு கண்டுக்காம போற? இல்ல இங்க குமார் எதுவும் இருக்கானான்னு பாக்குறேன். சாரிடா மச்சான். சரி வண்டியில இரு. மச்சான் என்னை பார்த்து நீ பாட்டு கண்டுக்காம போற?
நிப்பாட்டணும்னா மண்டே அங்கிட்டு ஓட்டுற ஆசையா குமாருங்கிற வரை கேக்குற. உண்மையை சொல்ற மச்சான், உன்னைய கண்டுதான் எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீயே ஒருத்தங்க என்ன மச்சான்? ஏண்டா நான் படுற பாரு உனக்கு சிரிப்பு வருதா? நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குடா. என்ன மச்சான் கோச்சிக்கிற? மாட்டுறது மாட்டி விட்டு சிரிச்சா கொஞ்சம் வாங்களா? இந்த பாரு மச்சான், நீ என்ன அடிச்ச அந்த குமாருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். மச்சான் பாத்தியா பயந்துட்ட. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மச்சான் வெக்கம்? டேய் நீ நானும் இந்த உலகத்துல ஒரு அட்டு ஃபிகரை பார்த்தனா அது அந்த பரமுதான்டா. கேவலம் தட்டிட்டு போறவள நீ உருகி உருகி காதலிச்சா அந்த அட்டு ஒன்னு அசிங்கம் பிடிச்சோன்னு சொன்னா சரி போனா போதுன்னு ஒதுங்கினா அந்த கரிமேட்டு கருவாயம் கண்ட இடத்துல அடிக்கிறான். டேய் உன்ன வேணாம் சொன்ன மூதேவிய ஒருத்த கட்டிக்க போறானா? அவனுக்கு கீழே நீ வேலை பாக்குற. சரி எப்படியும் அடிச்சிட்டு நாரிட்டு சாக வேண்டியதாண்டா. எதுடா என் பேர் எழுதி விட்ட? இப்ப ஏன் பொழப்பு? என்ன மச்சான் பிரிச்சு பேசுற? எனக்கு ஒரு அசிங்கம்னா அது உனக்கு இல்லையா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவன் நல்ல மாதிரி விசாரிச்சான், அதான் உன் பேர் சொன்னேன். இல்ல நான் ஏன் உன்னை மாட்டி விடுறேன்? எனக்கு தலையெழுத்தா? என்னை நம்பு மச்சான். சக்தி சத்தியமா சொல்றேன்டா, அவன் அலும்புற அலும்பு என்னால தாங்க முடியலடா. வர்ற ஆத்திரத்துக்கே அவனை முடிச்சிடலான்னு. பேசாம ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி முடிச்சிடலாமா? ஏண்டா அந்த கருவாயம் போட்ட போல உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? ஏய் இனிமேல் தான்டா நீ ஆளுங்களை ஏற்பாடு பண்ணும். ஆல்ரெடி அவங்கள்ட்ட எக்கச்சக்க பேர் இருக்காங்க. போதா குறைக்கி. ஏய் உனக்கு கொலை பண்றது புதுசுரா, அவனுக்கு தொழிலே அதான்டா. டேய் அவன் இன்னைக்கு ஹேர் ஸ்டைல பார்த்து நக்கல் பண்ணிட்டான்டா. சத்தியமா சொல்றேன்டா, அப்ப உனக்கு கொன்றலான்னு தோணுச்சு. என்ன மச்சான் சொல்ற? கேவலம் இதுக்காக ஒரு கொலையாடா? டேய் அதுக்கு அந்த பரம்புக்காகவே பண்ணிட்டு போயிடலாம்டா. ஹலோ அப்புறம் பேசுறேன் வை, நேரங்காலம் தெரியாமா. ஊர்ல யாரு மச்சான்? அது புது ஃபிகர்டா. டேய் எப்படி இவ்வளோ துயரத்துலயும் கரெக்ட் பண்ண? எரிச்சலை கலப்பாதாடா. எந்த போனையும் நிம்மதியா அட்டன் பண்ண முடியல. எப்ப பேசுவான் என்ன பேசுவானே தெரியல. காலையில என் ஃபிகர்ட்ட பேசிட்டு இருக்கா, டொய்யும் டொய்யும் இன்னொரு கால் வந்துட்டே இருக்கு. எரிச்சலை யாருன்னு கேட்டா அந்த கேனை குமாரு. என்ன செந்தில் பிஸியா இருக்கான்னு கேக்குறான். அப்ப நான் பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும். எல்லாத்தையும் மனசுல மறைச்சிட்டு அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டா இடியாப்பம் சாப்பிட்டேன் உன் மண்டை ஞாபகம் வந்துச்சு அதான் போன் பண்ணாங்கிறான். தாங்க முடியலடா சக்தி. உனக்காக பரவாயில்லடா, எப்பயாவது போனு. நான் 24 மணி நேரம் அடிமாடா மச்சான். கண்ட வேலையெல்லாம் செய்ய சொல்றான்டா மச்சான். அவன்கிட்ட லீவ்லாம் கிட்ட தர மாட்டான்டா. சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டா வீட்டுக்கே தேடி வரான்டா. என் அப்பா டேய் உன் எஜமா வீடு தேடி வராரு, டேய் சத்தி நீ பெரிய ஆள்றா அப்படிங்கிறாருடா. போதா குறைக்கு அவங்கிட்ட கடன் கேட்டாருடா, அவனு தரன்னு வேற சொல்லிட்டான்டா மச்சான். எங்க அப்பா அவங்கிட்ட என்ன விக்கவே முடிவு பண்ணிட்டாருடா. இதுல இருந்து எப்படி மச்சான் தப்பிக்கிறது? எத்தனை நாளைக்குடா இப்படி? எல்லாம் அந்த நாசமா போற கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான்டா. பாப்பண்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் படுத்துறான்னு. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. எனக்கு செத்து வை மச்சான். ஏன் ஆப்பு வைக்கும்போது நீ கூட இருக்க மாட்டியா? என்ன மச்சான் சொல்ற? செதுக்குறதே நான் தானே. சீரியஸா அவனுக்கு இருக்குடா. பாப்பலாம். சரி மச்சான், நான் குமார்கிட்ட தான் போறேன், அப்படியே டிராப் பண்ணிரு. இரு உட்காரவா? இருடா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போடா. ஏய் இருடா டேய். ஏய் மச்சான் டேய் இருடா டேய் மச்சான் டேய். ஏய் குமார்னு பேரை சொன்னாவே இந்த தெரி தெரிகிறான். ஐயோ ஐயோ. ஆமா சம்பந்தி, மயில் எல்லை மீறி போயிட்டான். யார் பேச்சையும் சரி மகாவா அவன் பேசின பேச்சுல மனசு உடைஞ்சு போயிட்டோம் நாங்க. அப்போ முடிவு பண்ணோம் அவகிட்ட எதுவும் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் கண்டும் காணாம போயிடுவோம். ரமேஷ் மாப்பிள்ள வந்து விவரம் சொன்ன உடனே மொத்த குடும்பமே ஆடி போயிட்டோம். அரமுக்கு பேசினதுக்கு அப்புறமும் இப்ப 2ஆம் தாரமா என்ன சம்பந்தி? நான் என் மனசுல உள்ளதை சொல்லிடுவா. அவனுக்கு ஒத்த விஷயம் என்ன பழி வாங்கணும். என்ன இந்த ரமேஷ் பரம விஷயத்துல இந்த கல்யாணத்தை நான் தானே பேசி முடிச்சேன். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல அதை நிறுத்தணும், அதை தான் நினைக்கிறான். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு அவன் சம்பந்தி. அவன் மூத்த பொண்ணு உங்க வீட்டுல கொடுத்துருக்கான். அந்த பொண்ணோட எதிர்காலத்துல பெரிய பிரச்சனை வருமேன்னு யோசிக்காம தான் வச்சதே சட்டம்னு ஆட்டம் போடுறான். சம்பந்தி மயில் பைத்தியகாரத்தனமா பண்றாரு.
அவர் இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆணுன்னு நினைக்கிறாரு. அது நியாயமா இருந்தா சரி, இது அநியாயமா இல்ல இருக்கு. காமு அங்கிருந்து கூட்டு வரதுக்குள்ள எனக்கு தாவு தீந்துச்சு. மூர்த்தி அனுப்புனா முடியாதுங்கிறாரு. திடீர்னு பார்த்தா காமு அதுவா வந்து வீட்டுல நிக்குது. யார என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சம்பந்தி. காமு விஷயத்திலே அவ்வளவு பிரச்சனை. இதுல நான் பரம விஷயத்த பேசினா என் பொண்டாட்டி என்ன சம்பந்தி, இதை நான் மெப்பனிக்காக சொல்லல. உங்க வீட்டுல இதை பெருசா எடுத்துக்காம இருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். நீங்க சொன்னா எதையும் நான் செய்வேன்னு அவங்க நம்புறாங்க. மூர்த்தி இப்போ அவங்க அம்மா பேச்சு தான் கேக்குறான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சம்பந்தி. சம்பந்தி, இதுல எனக்கு தான் குற்ற உணர்ச்சியா இருக்கு. சம்பந்தி, நான் அன்னைக்கே காமு கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். பரமுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, ரமேஷை தான் நான் கட்டுவேன்னு சொன்னா நான் எந்த எல்லைக்கு ஒன்னாலும் போவேன்னு சொல்லிட்டேன். பரமுக்கு ரமேஷ் மேலதான் இஷ்டம்னா கட்டி வைப்பீங்களா? கட்டாயமா கட்டி வைப்பேன். கட்டி வைங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, ரமேஷ் வந்து இங்க விவரம் சொன்ன உடனே நான் பண்ண அடுத்த காரியம் இப்ப பார்த்து வச்சிருக்காங்களே அந்த மாப்பிளைய போய் பார்த்ததுதான். சரியான ரவுடியா இருக்கான் சம்பந்தி. அவன் முத பொண்டாட்டிய கொலை பண்ணி இருக்கான். இன்னொன்னு சொல்றேன், சொல்லவே வெக்கமா இருக்கு. அவன் என் பொண்டாட்டி வழியில சொந்தம். அதனாலதான் ரமேஷ் சொன்ன உடனே நேர போய் அவனை பார்த்து பேசணும். போய் பேசுனீங்களா? என்ன சொல்றீங்க? இந்த பாருப்பா, இந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல பேசி நிச்சயம் பண்ணிட்டோம். நிச்சயம் பண்ணாலே பாதி பொண்டாட்டிக்கு சமம், நீ வேண்டாம் விலைக்கேன்னு சொன்னோம். போடா வெளியேன்னு சொல்லிட்டான். சம்பந்தி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நம்ம கண்டவங்கிட்ட பேசுறதுக்கு பதிலா மயில் சம்பந்தி கிட்ட பேசலாமே. அது பேசுறதுனா பேசுறது இல்ல சம்பந்தி, நம்மளுக்கு தான் பேசணும் பிடிக்காது. சும்மா காதை சேர்த்து 4 இழுப்பு இழுத்தோம்னா நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. அப்படி கொடுத்து மண்டைய உழுப்புனதான் நான் எங்க இருக்கேன், எனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்கணும். அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடல. ஆமா சம்பந்தி, அவ்வளவு ஆத்திரம் வருது எனக்கு. எந்த கூறுகட்ட குப்பனாவது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பொண்ணு கொடுப்பானா? இல்ல சம்பந்தி, இதுல எந்த அளவுக்கு மயில மட்டும் குறை சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த குமார் விட்டு ஆளுங்களும் அவன் முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சிருக்கலாம் இல்லையா? சம்பந்தி, நீங்க பரம கிட்ட பேசுங்க, அது ரமேஷ் தான் சொல்லட்டும். சொல்லிடுச்சு சம்பந்தி, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உங்களுக்கு போனை போட்டு அப்பா பரமுக்கு இதுல சம்பந்தம் தானா? அவ ரொம்ப தெளிவா இருக்கா சம்பந்தி. அப்ப கவலை விடுங்க, பரமு தான் என் மருமக. அப்புறம் இந்த குமார் ரொம்ப மோசமானவன் சம்பந்தி. நானும் ஒரு காலத்துல ரொம்ப மோசமானவன் தான் சம்பந்தி. அந்த பையனுடைய போன் நம்பர் இருக்கா? இருக்கு, கொண்டு வரேன். சரி.